அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 11/9/2025 ஆவணி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை. சதுர்த்தி திதி பகல் 12:46 வரை, பின்பு தேய்பிறை பஞ்சமி. அஸ்வின் நட்சத்திரம் பகல் 1:58 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். அமிர்த யோகம் பகல் 1:58 வரை, பின்பு சித்த யோகம். இன்று சுப முகூர்த்த நாள். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4 சுக்கிரன், 6 செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் தாராளமாக இருந்து பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறைவதால் மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2 குரு சஞ்சரிப்பதும் 4 புதன் சஞ்சரிப்பதும் ஒரு வளமான அமைப்பு என்றாலும், சூரியன் 4 இருப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாளில் சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் இருப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இருப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் சிறப்பு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சூரியன், கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உடனிருப்பவர்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் பேச்சு திறமை காரணமாக கடந்த கால பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சமாளித்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பொதுவாக அதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2 புதன், 10 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் பேசுகின்ற பொழுது பேச்சில் நிதானத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் புதன், லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதும், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். நண்பர்களால் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உடனிருப்பவர்களுடைய ஆதரவானது மிகவும் சிறப்பாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவது மட்டுமில்லாமல் வீண் பழிச்சொற்கள் விலகி மன நிம்மதியுடன் எதிலும் செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நம்பியவர்களே உங்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு நெருக்கடிகள் நிலவும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால்தான் ஒரு சில வளமான பலன்களை பெற முடியும். பேச்சில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன் 10இல் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானத்தில் சூரியன், கேது, புதன் சஞ்சரிப்பதும், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 10இல் சூரியன், கேது, புதன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது எதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். பிறருக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட சற்று விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன், 7இல் குரு, 9இல் சூரியன், கேது, புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு, 8இல் சூரியன், கேது, 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களுக்கு இன்று தேவையில்லாத நெருக்கடிகள் இருக்கும்.
வீண் பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் 7இல் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் உடன் பிறந்தவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சுக்கிரன், 6இல் சூரியன் கேது, 2இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சற்று பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். உடனிருப்பவர்கள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நிலைமையை சமாளித்து ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். உங்களது கோபத்தை குறைத்து கொண்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை ராசி பலனை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.